நேயர்களே, வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு இருக்கு. அந்த வகையில அயலக தமிழர்களுடைய குழந்தைகளை இங்க தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம், பண்பாடு இது எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. அந்த வகையில உகாண்டா, மலேசியா, ஆஸ்திரேலியான்னு அங்க இருக்கக்கூடிய நாடுகள்ல இருந்து 38 பேர் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து கலாச்சாரம், பண்பாடு இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. வேர்களை தேடி அப்படின்ற திட்டம் மூலமா 38 மாணவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த நிலையில இங்க இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கலை கலாச்சாரம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. அந்த வகையில கன்னியாகுமரியில அமைச்சர் நாசர் அவர்களை அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சந்திச்சு கலந்துரையாடினாங்க. அதுக்கப்புறம் அந்த மாவட்டத்தோட கலை கலாச்சாரத்தை ரொம்பவே அழகா தெரிஞ்சுக்கிட்டாங்க.
Venkateshwara Swami temple. Asia's tallest temple tower is just opposite to our coach. 236 feet height, the tallest temple tower is just opposite to us. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. தமிழ் இலக்கியத்துல பாமர தமிழ் இலக்கியத்துல ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்த இந்த வேர்களை தேடி டீமுக்கு ரொம்ப நன்றி.
ராமேஸ்வரம் வந்த வெளிநாடு வாழ் மாணவர்கள் பாம்பன் பாலம், தனுஷ்கோடி, ராமநாத சுவாமி கோவில் போன்ற இடங்கள் எல்லாம் பார்வையிட்டு அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரையும் சந்தித்து கலந்துரையாடினாங்க. அதை இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு நாகரிகம் வளர்றது முக்கிய காரணம் ஆறுகள் தான். ஸோ ஆறுகளை பேஸ் பண்ணி தான் ஒரு சிவிலைசேஷனுங்கிறது கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். மற்றும் மரபு குறித்தான ஆர்வத்தை தமிழ்நாட்டில் புத்தாக்கம் பெறச் செய்த ஒற்றை சொல் கீழடி. பண்பட்ட சமுதாய வளர்ச்சியினை பறைசாற்றுகிறது. இந்த இடம் பறைசாற்றுகின்றது. இந்த இடத்துல இவங்க இவ்வளவு விஷயங்களை காட்சிப்படுத்திருக்காங்க. அந்த வகையில் பண்டைய கால மனிதன் பயன்படுத்திய தொழில்நுட்ப முறைகள், ஆடைகள், உணவு பழக்க வழக்கங்கள், அது மட்டும் அல்லாது ஏனைய நாடுகளுடன் கொண்டுள்ளன உறவு, வெளிநாட்டு உறவுகள் என்பவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். Lots of interesting things that we used in our past history. I would like to thank the Tamil Community Development and the Honorable Chief Minister. காட்டான் செட்டிநாட்டு அரண்மனைக்கு வந்திருக்கோம்.
ரொம்பவே வியப்பாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது நம்ம தமிழனா அப்படின்றது. இல்லாத காலத்திலேயே தாவர சாயங்களை வைத்து ஓவியங்களை மிக நுட்பமாக தமிழர்கள் அக்காலத்திலேயே வடித்துள்ளார்கள் என்பதற்கான சிறந்த சான்றாக சித்தன்னவாசல் ஓவியங்கள் உள்ளன. சித்தன்னவாசலில் பார்த்த அந்த ஜெயினிசம் வந்து குடிக்குள்ள போயிட்டு வந்தால் நாங்கள் இந்த ஹோம்ண்டு இது செய்ய நாங்கள் தஞ்சாவூர் பூர்வீகமா சிம்பிளா இருக்கீங்க மேம். அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பொங்கல் விழா நாம் எவ்வாறு பொங்கல் வைக்க போகிறோம், ஃபைனலாக சோழங்கள் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம் தேங்க்ஸ் டு வேர்கு தேரி. நான் ஐங்கரன் மலேசியாவிலேருந்து. அந்த காலத்துல இவ்வளோ பிரம்மாண்டமா அவ்வளோ கலை நுணுக்கமா இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. வேர்களை தேடி என்ற தலைப்பில் வேர்கள் இங்கே இருக்குது. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா வேர்கள் தெரியும், அந்த தண்டு தெரியாது, கிளை தெரியாது. கிளை தெரியும், கொடி தெரியும், அதில் இருக்கக்கூடிய பழம் தெரியும், பூ தெரியும், ஆனால் வேர்கள் தெரியாது. ஆனால் உருவாக்கிய வேர்கள்லாம் இன்று அவர்களை உருவாக்கிவிட்டு அவர்களை இங்கே படிக்க வைத்து
அவர்களை அப்ராடு போயிட்டாங்க. ஆனால் அப்ராடு போனவங்க மீண்டும் அந்த வேர்களை தேடி தன்னுடைய சொந்த மண் என் தமிழ் மண்ணை அது இந்த மண்ணை மீண்டும் பார்க்க வேண்டும், வர வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தான் வேர்களை தேடி என்ற தலைப்பில் வருடத்திற்கு 200 மாணவ செல்வங்களை தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களை இங்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தமிழினுடைய கலாச்சாரத்தை சேர சோழ பாண்டியன் பல்லவ மன்னனுடைய ஆண்ட காலத்தில் இருந்த அவனுடைய கோட்டைகள், அதே போன்று அவன் விட்டு சென்ற நம்முடைய அடையாளங்கள் மகாபலிபுரம், அதே போன்று தஞ்சை பெரிய கோயில், அதே போன்று இருக்கக்கூடிய நம்முடைய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பாஞ்சாலங்குறிச்சி, கரிகாலம் கட்டி வச்ச கல்லணை, இது போன்று நம்முடைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அவர் சுற்றி காமித்து நம்முடைய இலக்கணம் இலக்கியத்தையும் அவர்களுக்கு புகுத்து வருடத்திற்கு 200 பேரை உருவாக்க வேண்டும் என்ற கல்வியில் சிறந்த மாணவ செல்வங்களை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவள் வேர்களை தேடி என்ற தலைப்பில் இந்த ஆண்டு கூட பார்த்தீங்கன்னாக்கா மாணவ செல்வங்கள் இங்கே வருகை தந்து ஏறக்குறைய 15 நாட்கள் நம்முடைய தமிழ் கலாச்சார சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டார்கள். அவங்கெல்லாம் கூட வெரி மகிழ்ச்சியாக அந்த பிள்ளைகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் நாங்கள் அந்த எங்களுக்கு அந்த பாலமே இல்லாமல் இருந்தது, இன்றைய தினம் நாங்கள் இங்கே வந்தப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் தமிழுக்கு இவ்வளோ பெரிய பாரம்பரியம் இருக்கா, இவ்வளோ பெரிய வரலாறு இருக்கா, இவ்வளோ பெரிய இலக்கணம் இலக்கியம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி அவர்களாம் வந்து அருமை அந்த மாணவ செல்வங்கள்லாம் நம் மீது பழைய வரலாறுகளை தெரிந்து கொண்டார்கள். ஆக அப்படிப்பட்ட நிகழ்வை நம்முடைய அயலக தினமாக 12 மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உருவாக்கி அந்த அயலக நல வாரியத்தின் மூலம் ஒரு பாலத்தை உலகம் முழுவதும் சிதறி கிடக்கின்ற நிலத்தாலும் நீராலும் பிரிந்து கிடக்கின்ற அந்த தமிழ் கொப்புள் குடி உறவுகளை ஒன்றாக இணைக்கும் நாளாகத்தான் இந்த அயலக தமிழர் தினம் 12ஆம் தேதி எடுக்கப்படுகிறது. அதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வேர்களை தேடி திட்டம் மூலமா தமிழ்நாடு வந்த 38 அயலக தமிழர் மாணவர்கள் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தக்கூடிய அயலக தமிழர் தினத்திலையும் இந்த மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. உலகம் முழுதும் பரவி கிடக்கின்ற தொப்புள் குடி உறவுகள் நம்மை நிலத்தாலும் நீராலும் பிரிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அயலக தமிழர் தினம் என்ற தினத்தை உருவாக்கி அதன் மூலம் நம்முடைய உலகம் முழுதும் பறந்து கிடக்கின்ற தமிழ் உள்ளங்களை எல்லாம் ஒன்றாக இணைக்கின்ற நாளாக நம்முடைய இந்த மாதம் 12ஆம் தேதி அறிவித்து அதன் மூலம் ஏறக்குறைய 4 ஆண்டு காலமாக சீரோடும் சிறப்போடும் வடிவமைத்து அதையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர், இன்னும் சொல்லப்போனால் பல பணிகளுக்கு இடையில் நேற்றே இங்கு வருவதற்கான திட்டங்களை நான் தீட்டி இன்றைய தினம் முழுமையாக இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தோடு நடந்திருந்தாலும் அதையும் இன்றைய தினம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்ற தொப்புள் குடி உறவுகளை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் உறவுகளை சந்திக்க வேண்டிய உறவில் வருகை தந்த மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக இந்த நிகழ்ச்சி வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகை தந்த உலகத்தின் பல இடத்திலிருந்து வருகை தந்த அனைத்து தமிழ் தொப்புள் குடி உறவுகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பாக அயலக தமிழர் தின நிகழ்ச்சிகளை தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வருடமும் அயலக தமிழர் தின நிகழ்வுகளை தமிழ் வெல்லும் என்ற கருப்பொருளில் நான் தான் தொடங்கி வைத்தேன். இந்த வருடம் எத்திசையும் தமிழனங்கை என்ற கருப்பொருளில் இந்த விழாவை நான் தொடங்கி வைக்கின்றேன். உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் நம்முடைய தாய் தமிழ்நாட்டிற்கு வருக வருக என்று முதற்கண் வரவேற்கின்றேன். உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நம்முடைய திராவிட மாடல் அரசு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறையை 2021ஆம் ஆண்டு உருவாக்கியது. இந்த துறை தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இதன் செயல்பாடுகளை நான் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வருகின்றேன். ஒரு மாநில அரசின் துறை இந்த அளவுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மக்களுடைய நலனுக்காக உழைக்க முடியுமா என்று சொல்கின்ற அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இத்தனை ஆயிரம் தமிழர்கள்
இங்கே பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு துறையினுடைய செயல்பாடுகளே காரணம். இன்றைக்கு முத்தமிழர் கலைஞருடைய வழியில் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்காக தாய் தமிழ்நாட்டிலிருந்து உழைத்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இங்கே அமெரிக்கா, இங்கிலாந்து, சிங்கப்பூர், மலேசியா, தென்னாப்பிரிக்கா, இலங்கை என 50க்கும் அதிகமான நாடுகளிலிருந்து அரசு பொறுப்புகள் உள்ளவர்கள் அதிகாரிகளாக பணியாற்றும் தமிழர்கள் வருகை தந்திருக்கிறீங்க. வேர்களை தேடி விழுதுகளை வருவதைப் போல, தாய்மடியை தேடி பிள்ளைகள் வருவதைப் போல தமிழ்நாட்டை நோக்கி நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீங்க. ஆகவே உங்கள் அனைவரையும் நம்முடைய தமிழ்நாட்டில் சந்திப்பதில் உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றேன். அயலக தமிழர்கள் நலனில் நம்முடைய கழக அரசு மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருகின்றது. அதற்கு உதாரணமாகத்தான் அயலக தமிழர் நல வாரியத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள். அதில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 26,000 பேர் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். உலக அளவில் தமிழர்களுடைய உழைப்பும் ஆற்றலும் இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் என உலகின் அனைத்து தலை சிறந்த நிறுவனங்களிலும் தமிழர்களுடைய திறமைக்கு என்று தனி மதிப்பு இருக்கின்றது. அங்கெல்லாம் முக்கிய பொறுப்புகளில் நம்முடைய தமிழ் மக்கள் நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளில் தமிழ் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நம்முடைய அயலக தமிழர் நலத்துறை உடனே களத்தில் இறங்கி அவங்களை மீட்டெடுக்கின்றது. சமீபத்தில் நடந்த உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் பாலஸ்தீன போர் போன்றவற்றின் பொழுது அங்கு படிக்கும் மாணவர்களை நம்முடைய அரசு பத்திரமாக மீட்டு தமிழ்நாடு அழைத்து வந்திருக்கிறது. இந்த 3 ஆண்டுகள் மட்டும் கிட்டத்தட்ட 2500 பேரை அயலக தமிழர் நலத்துறை மீட்டு வந்திருக்கின்றது. தமிழ்நாடு வாழ் தமிழர்களுக்கு எப்படி திட்டங்கள் தீட்டப்படுகிறதோ அதே போல வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு தீட்டி வருகின்றது. புலம்பெயர்ந்த மண்ணில் தமிழுக்காக பாடுபடும் தமிழ்ச்சங்கங்களுக்கு விருதுகள், கணியன் பூங்குன்றனார் பெயரில் விருது, தமிழ் மாமணி பட்டம் போன்றவை நம்முடைய அரசு சார்பாக வழங்கப்படுகின்றன. இந்த வருடம் புதிதாக வெளிநாடுகளில் உள்ள தமிழ்ச்சங்கங்களுக்கும் நமக்கும் இணைப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் தமிழர்களுக்கு சிறந்த பண்பாட்டு தூதுவர் என்ற விருது வழங்கப்படுகின்றது. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களுடைய பிள்ளைகள் தமிழ் மொழியை கற்பதற்கு ஏதுவாக தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பாக நூல்களை வழங்கி அவர்கள் தமிழ் கற்பதற்கான வாய்ப்புகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு கழக அரசு ஏற்படுத்தியுள்ளது. அயலக தமிழர்களுடைய தமிழ் வளர்ச்சி பணிகளை போற்றுகின்ற வகையில் உலக தமிழ் எழுத்தாளர்களுடைய படைப்புகளுக்கு விருதுகளையும் பரிசுகளையும் நம்முடைய கழக அரசு தொடர்ந்து வழங்கி கொண்டு வருகின்றது. இப்படி இங்குள்ள தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் எங்கும் உள்ள தமிழர்களுக்கும் உழைக்கின்ற அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்களுக்கும் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள் அனைவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அயலக தமிழர் தினம் 2025 மிகப்பெரிய வெற்றியை பெறட்டும். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் முதலமைச்சரானதிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கான்னு உலகத்தோட எந்த பகுதிக்கு போனாலும் தாய் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை அயலகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் எனக்கு ஏற்படுத்தினாங்க. இப்போ அதை நினைச்சு பார்த்தாலும் நெகிழ்ச்சியா இருக்கு. அமெரிக்காவில் என் மேல காட்டின பாச உணர்வை இன்னும் என்னால மறக்கவே முடியல. அதனாலதான் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை இந்த ஆண்டு இந்த விழாவோட கருப்பொருளா எத்திசையும் தமிழனங்கன்னு தமிழ்தாய் வாழ்த்தின வரிகளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். ஏதோ ஒன்று கூடணும், பழம்பெரும் பெருமைகளை பேசணும்னு நாம் கலைஞ்சு போகல. கடந்த காலங்களில் தீட்ட திட்டங்களோட செயல்பாட்டை ஆராய்ந்து நிகழ்கால வளர்ச்சிக்கு என்ன தேவை என்ற அந்த போக்கை ஆய்வு செஞ்சு எதிர்காலத்தில் அயலக தமிழர்கள் மேலும் சிறப்பாக வாழ்வதற்கான திட்டங்களை உறுதிப்படுத்துகிறோம். அதுக்காகத்தான் ஒரு குடையின் கீழ் இயங்குகிறோம். அயலகங்களில் குடிமக்களாக வாழக்கூடிய தமிழர்களும்
அயலகங்களுக்கு சென்று உழைக்கிற தமிழ்நாட்டு தமிழர்களும் வளமாக வாழத்தான் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஓய்வில்லாமல் உழைக்குது. நிலமெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்காகவும் செயல்பட்டு உங்களுடைய இதயங்களாலும் அரசா நம்ம திராவிட மாடல் அரசு விளங்குது. எந்த தூரமும் நம்மை தமிழிலிருந்து தூரப்படுத்தி விடக்கூடாது என்பதில் உறுதியா இருக்கும். அதனாலதான் அயலகங்கள்ல தமிழ் வளர்க்கும் பல திட்டங்களை செயல்படுத்தி வரோம். அதுல சிலவற்றை குறிப்பிட்டு சொல்லணும்னா, தமிழ் பரப்புரை கழகம், தமிழ் பண்பாட்டை காக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள், தமிழுக்காக பாடுபடும் தமிழ்ச் சங்கங்களுக்கு விருதுகள் மற்றும் அங்கீகாரம், இலவச சட்ட மையங்கள், அயலக தமிழர்களோட குழந்தைகள் நமது தாய்மொழியை கற்க, தமிழ் இணைய கல்விக் கழகம் வழியா தமிழ் சங்கங்களோட இணைஞ்சு தமிழ் கற்றுக் கொடுக்கிறோம். இதுல தன்னார்வலர்களாக செயல்படுகிற ஆசிரியர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை மற்றும் தமிழ்நாடு அரசின் சான்றிதழ் வழங்குகிறோம். புலம்பெயர் தமிழர்களோட இலக்கியத்துக்கு விருது, தங்களுடைய நாட்டில் சமூக நலத்துக்கும் தாயக வளர்ச்சிக்கும் பங்களிக்கிற தமிழர்களுக்கு விருதுகள், போர் மற்றும் இயற்கை பேரிடர் காலங்களில் தாயகத்துக்கு அழைத்து வர சிறப்பு விமானங்களுக்கு உதவி, அயலகங்களில் இருந்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறோம். இது மூலமா வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அடுத்து உலக மக்களோட வாழ்வியல் முன்னேற்றத்திற்காகவும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், வணிகம் ஆகிய துறைகளில் சாதனை படைக்கிற நம் தமிழர்களை தேர்ந்தெடுத்து உலகம் யாவும் ஒன்றேன்னு முழங்கின தமிழன் கணியன் பூங்குன்றனார் பேர்ல விருது. இப்போ இந்த மேடையில் 6 முக்கிய துறைகளில் முத்திரை பதிச்ச சாதனை தமிழர்களுக்கு நான் விருதுகளை வழங்கி இருக்கிறேன். அதுக்கு மணிமுகடமா அயலக தமிழர்களை பன்முகத்தன்மையோடு விளங்குகிற ஒரு தமிழரை தேர்ந்தெடுத்து தமிழ் மாமணி விருதும் பட்டயமும் இங்கே வழங்கியிருக்கிறோம். அயல்நாட்டு தமிழர்கள் மற்ற தமிழ்ச் சங்கங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே உறவு பாலமாக செயலாற்றும். அயலக தமிழ் இளைஞர் ஒருவருக்கு சிறந்த பண்பாட்டு தூதுவர் என்ற விருதையும் இந்த ஆண்டு முதல் வழங்கியுள்ளோம். இந்த விருதுகளை எல்லாம் இந்த ஆண்டு பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது போன்ற விருதுகள் மூலம் பண்பாட்டு தூதுவர்களை உருவாக்கி உலகெங்கும் உள்ள தமிழ் சொந்தங்களோட உறவு பாலம் அமைப்போம். இது எல்லாத்தையும் விட என் மனசுக்கு நெருக்கமான ஒரு திட்டம் இருக்கு. அதுதான் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வழித்தோன்றல்களை தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவர்களுடைய வேர்கள் பரவி இருக்கக்கூடிய கிராமங்களை அடையாளம் காட்டுகிற வேர்களை தேடி திட்டம். தமிழ் மண்ணில் அவங்களோட சொந்தங்களை கண்டுபிடிச்சு கண்ணீர் மல்க பாசத்தை கொட்டின சிலிர்ப்பூட்டு அனுபவங்கள் உருவாக்கின திட்டம் தான் இது. இன்னும் சொல்லணும்னா என் அரசியல் வாழ்க்கையில இந்த திட்டம் ஒரு மைல்கல். திராவிட இயக்க கோட்பாடுகளுக்கு கிடைச்ச பெரும் வெற்றி இந்த வேர்களை தேடி திட்டம். இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் 2 பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டு 157 இளைஞர்கள் தாய் மண்ணுக்கு வந்திருக்கிறாங்க. அதுல 38 இளைஞர்கள் பயணத்தோட இறுதி நாளான இன்னைக்கு நம்மோட இந்த அரங்கில் இருக்காங்க. இந்த பயணமும் உறவும் என்றென்றும் தொடரணும் என்று நான் விரும்புகிறேன். வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் நம்ம தமிழ்நாடு அரசோட செயல்பாடுகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய ஸ்டைல் சொல்லல்ல செயல். அப்படித்தான் கடந்த 3 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு சாதனைகளை நம்ம திராவிட மாடல் அரசுல செஞ்சிருக்கிறோம். நம்ம தமிழர்களின் வெற்றிக்காக செயலாற்றிட, தொண்டாற்றிட, முன்னேற்றிட உலகம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்க
உங்களில் ஒருவனா, உற்ற சகோதரனா, மூத்த தோழனா கேட்டுக்கிறேன். இந்த இனிய நிகழ்ச்சியில உங்களுக்கான புது திட்டத்தோட அறிவிப்பையும் நான் வெளியிட விரும்புகிறேன். வெளிநாடுகளில் இருந்து நம் தாய்மொழி நாட்டுப்புற கலைகள், தமிழ் பன்னிசைகளை அயலகத்தில் வசிக்கிற தமிழ் மக்களின் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நேரடியாக பயிற்றுவிக்கணும் என்று கோரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கு. உங்களுடைய கோரிக்கைகளை தீர்க்கிறது என்னுடைய கடமை. 100 ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் கலைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து இவங்களை அயலக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு தேவைக்கேற்ப அனுப்பி அந்த வகையில் ஒரு திட்டம் உருவாக்கப்படும். இந்த பயிற்றுனர்கள் அந்த பகுதியிலே இருக்க தமிழ் சங்கங்கள் கூட இணைந்து தமிழ் மொழியையும் தமிழ் கலைகளையும் 2 ஆண்டுகளுக்கு நேரடி பயிற்சி வகுப்பு மூலமாக நடத்துவாங்க. இதுக்கு ஆகிற செலவை அனைத்தையும் தமிழ்நாடு அரசே இருக்கும். இதுக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் அறிவிக்கிறேன். உங்ககிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள் எல்லாம், பூமி பந்தில் எங்க இருந்தாலும் உங்க அடையாளத்தை விட்டுறாதீங்க, உங்க வேர்களை மறக்காதீங்க, மொழிய மறக்காதீங்க, இந்த மண்ணையும் மக்களையும் மறக்காதீங்க, உங்கள் உறவுகளை மறக்காதீங்க. தாய் தமிழ் உறவுகளாக உங்க நெஞ்சில சுமந்துட்டு நாங்க இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் தான் இந்த விழா. நீங்க எங்க இருந்தாலும் தமிழ்நாட்டில் உங்க சகோதரன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கேன் என்ற நம்பிக்கையோடு வாழுங்கள். அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து, வாழ்வதும் வளர்வதும் தமிழாகவும் தமிழினமாகவும் இருக்கட்டும். நன்றி, வணக்கம். உயிரினும் மேலான தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சிதலமடைந்து கிடக்கின்ற அயல்நாடு தமிழர் நல வாரியத்தை புதுப்பித்து அதன் மூலம் நம்முடைய உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்ற தொப்புள் குடி உறவுகள் சற்றேறக்குறைய 33 லட்சம் தமிழர்கள் இன்றைய தினம் புலம்பெயர்ந்து திரைகளோடையும் திரவியும் தேடுகின்ற அடிப்படையில் அவரெல்லாம் உலகம் முழுவதும் இன்றைய தினம் நீர்ப்பரப்பாலும் நிலப்பரப்பாலும் நம்மிடம் பிரிந்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை ஆதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்ற உணர்வோடு நம்முடைய நாட்டினுடைய பெருமையும் அதே நேரத்தில் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டும் அவர்களால் இன்றைய தினம் அங்கு வசித்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட அயலகம் போன்ற நம்முடைய தமிழர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பல திட்டங்களை எல்லாம் தேர்தல் கால வாக்குறுதியில் அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்து உடன் ஆண்டுதோறும் ஜனவரி 12 நாம் அயலக தமிழர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு அதன் மூலம் உலகம் விளங்கும் பரவி கிடக்கின்ற தமிழர்களாம் ஒன்றிணைக்கும் நாளாக தமிழகத்தில் ஒரு ஆண்டும் சிறப்பான முறையில் அயலக தினத்தை நாம் கொண்டாடி வருகின்றோம். அதன் அடிப்படையில் 11, 12 ஆகிய தேதிகளில் இந்த வருடம் சிறப்பாக நடைபெற்றது. அதில் ஏறக்குறைய 1800க்கும் மேற்பட்டவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். இந்த தமிழர் தினத்தில் நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதற்கு பிறகு பதிவு பண்ணாதவர் கூட இங்கே வந்து அயலக தமிழர்கள் ஒரு 300 பேருக்கு மேலே சற்றேறக்குறைய 2000 பேர் வந்து ஒன்றாக பல நாடுகள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து நம்முடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள்லாம் ஒன்றாக இணைந்து அந்த தொப்புள் குடி உறவுகள்லாம் சங்கமிக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் 12 தேதி நடைபெற்றது. ஆக அந்த அளவிற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அவருடைய தேவைகளை அறிந்து புரிந்து அவர்களுக்கு தேவையான பலவிதமான இங்கிருந்து சென்றவர்கள் பல கோணத்தில் அவங்க படித்தவர்கள், பல கோணத்தில் அவங்க டிகிரி வாங்கியிருக்கலாம், பல கோணத்தில் அவங்க தொழில்துறை பயிற்சி பெற்றுக்கொள்ள இருக்கலாம். ஆனால் இங்கிருந்து அழைத்து சென்று அவர்களுக்கு வந்து அவர்கள் தகுதிக்கேற்ற வேலைவாய்ப்பு தராமல் அங்கே பார்த்தீங்கன்னா கூட வீட்டு வேலையை செய்வதற்கு அல்லது
அதோட குறைந்த பணி வேலைகள் இருந்தால் அந்த வேலைகளை வழங்குவதற்கு அவங்க தகுதிக்கேற்ப படிப்பறிவுக்கேற்ற வேலைகள் தராமல் அவர்களுக்கு சின்ன சின்ன பணிகள்லாம் கூட கொடுப்பது உண்டு. அந்த நேரத்தில் அங்கே சட்ட சிக்கல் வரும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவுவது. அதே போன்று அங்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்வது. அதே போன்று அங்கு இயற்கையின் சீற்றத்தால் மரணமடைந்தால் அவர்களை தாயகம் கொண்டு வருவது. அதே போன்று அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்கு என்னென்ன செய்யணுமோ நம்ம அந்த உதவிகளை செய்து அந்த அளவுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் திட்டங்களை எல்லாம் அறிவித்து அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வெற்றியும் கண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு இப்போ நம்ம நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அயல்நாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா NRI என்று சொல்லுவார்கள், நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நமக்குள்ள பெருமைன்னா நம்முடைய தமிழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா NRT தமிழ்நாடு என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய மண்வாசனை மிக்கவர்களாகத்தான் நம்முடைய தொப்புள்குடி உறவுகள் இருக்கின்றன. 864 பேர் இறந்தவர்கள் பூத உடல்கள் நம்ம இங்கே தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்மையில் கூட பார்த்திங்கன்னா ஒரு 28 பேர் ஈரானுக்கு மீன்பிடி தொழிலுக்காக போனாங்க. அந்த நாட்டினுடைய ஷிப்பிங்கில் போனாங்க. ஆனால் அங்கு சென்றவர்கள் பக்ரைன் என்ற ஊருக்கு அவங்க கடல் மார்க்கத்தில் சரியாக அடைந்தறிவு அங்கே வந்துட்ட காரணத்தால் அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு 6 மாதம் சிறை தண்டனைக்கு அனுப்பப்பட்டார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உடுக்கை இழந்தவன் கைப்புலங்க இடுக்கன் கலைமான் நட்பு என்ற உணர்வின் அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழ் தோழர்களுக்கெல்லாம் 3 மாத சிறைச்சாலை குறைத்தது மட்டும் இல்லாமல் அவர்கள் உடனே தமிழகத்துக்கு கொண்டு வருவதற்கான முழு முயற்சி எடுத்து அவர்களையெல்லாம் அங்கு பக்ரைன்லேருந்து ஒயிட் பாஸ் மூலம் சென்னைக்கு அவர்களும் அண்மையில் இப்போ கொண்டு வந்தோம். ஏறக்குறைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒரு நல்ல திட்டத்தை அறிவித்தாங்க. அந்த திட்டம் பேர் அயலக நல வாரியம் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் அந்த வாரியத்தில் ஏறக்குறைய 33 லட்சம் பேர் நம்ம வெளியே போயிருக்காங்க தமிழகத்தை விட்டு. அவர்களுக்கு அந்த அயலக நலத்திட்டத்தில் உறுப்பினர் ஆவார்கள். ஆனால் அவர்கள் நம்ம அடையாளங்களும் ஈஸியாக இருக்கும். அவர்களுக்கு ஏடும் இன்னல்கள் இடுக்கண்கள் சட்ட சிக்கல்கள் இது போன்ற மருத்துவ வசதி அதே போன்று அவர்கள் இயற்கையின் சீற்றத்தால் இறந்தாலும் அவங்களுடைய பொது உடல் கொண்டு வருவதற்கு இது போன்ற வசதிகளாம் செய்வதற்கு அவருடைய பிள்ளைகள் இங்கே இருப்பார்கள் அவர்கள் படிப்புக்கு அது போன்ற வசதிகளாம் செய்ய வேண்டுமேனால் அதுக்கு பார்த்திங்கன்னா அடையாள அட்டை மிக மிக முக்கியம். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம அடையாள அட்டையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அடையாளம் காட்டப்பட்டு இந்த ஏறக்குறைய இந்த 2 ஆண்டுகளில் 26,000க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் அதில் சேர்ந்திருக்கிறாங்க. மேலும் அவர்கள் சேர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அன்பு வேண்டுகோளை விடுத்து அனைத்து தமிழ்ச்சங்கங்கள் உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்ற தமிழ்ச்சங்கங்கள்லாம் அதற்கான பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு அவர்களெல்லாம் இப்போ சேர்த்து கொண்டு வருகின்றார்கள். அப்போது இங்கே ரெஜிஸ்டர் ஆகும், அவங்க பேர் இங்கே ரெஜிஸ்டர் ஆகும், அவங்க ஊர் ரெஜிஸ்டர் ஆகும், அவங்க வயசு உள்ள ஒட்டுமொத்தம் அவங்களோட எல்லாம் வந்துடும், பயோடேட் மொத்தம் அதில் வந்துடும். அப்போ நம்ம அவங்களோட தொடர்பில் இருப்பது பாலமாக அவர்கள் இருந்து இந்த அயலக நலவாரியம் ஒரு பாலமாக இருந்து அவருடைய அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்வதற்கு நம்ம கடைப்பட்டிருக்கோம். அதே போன்று அங்கே ஏற்படுகின்ற இன்னல்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இங்கே இருக்கவங்க அங்கே இருக்கக்கூடியவருடைய குடும்பத்தில் இங்கே இருக்கவங்க பிரச்சனை வறுமையானால் அவர்களுக்கென்று நம்ம காவல்துறை தலைமை இயக்குநரத்தில் தனிப்பிரிவு எப்படி கிரைமுக்கு தனியாக இருக்கோ அதே மாதிரி மகளிருக்கு தனியாக இருக்கோ அதே போன்று பார்த்திங்கன்னா புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு சிறப்பு காவல் பிரிவை உருவாக்கி அதன் மூலம் இருக்கின்ற அவர்களுடைய குறைகளை அங்கே கொள்ளும் பட்சத்தில் அதையும் தீர்வு பண்ணுவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த துறையும் சிறப்பான முறையில் இன்றைய தினம் பணியாற்றி கொண்டிருக்கிறது. அதே போன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் நாட்டுப்புற கலைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைகளை எல்லாம் அயல்நாடுகளில் உள்ள புலம்பெயர்ந்த தமிழர்களும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு இங்கே தேர்ச்சி பெற்ற 100 தேர்வாளர்களை தேர்ந்தெடுத்து நாட்டுப்புற கலைகளை எல்லாம் தமிழ் வாழ்ந்த இடங்களும் கொண்டு செல்ல வேண்டும் என்று 10 கோடி ரூபாயை தாயுள்ளத்தோடு ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள். 2006-2011 நமது கழக ஆட்சியில் இறுதி காலகட்டத்தில் அதாவது 2011 மார்ச் கடைசியில் வெளிநாடு வாழ் தமிழர் நல வாரியம் அமைக்கப்படுவதற்காக சட்டசபையில் அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால்
மசோதா தாக்கல் செய்யப்பட்டு ஒருமனதாக அப்ரூவ் செய்யப்பட்டு பின்னர் வாரியம் அமைக்கப்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் அந்த மசோதா கிடப்பில் போடப்பட்ட பின்பு மீண்டும் நமது கழக ஆட்சி 2024 அமைய பெற்ற போது நமது முதல்வர் தளபதி அவர்கள் இந்த வெளிநாட்டு வாழ் தமிழர் நல வாரியத்தை அமைச்சகமாக மாற்றி அதற்கு தனி அமைச்சகத்தை ஏற்படுத்தி அதற்கென ஒரு அமைச்சரையும் நியமித்து பெருமைப்படுத்தினார். பின்னர் அந்த வாரியத்துக்கு உறுப்பினர்கள் அமைக்கப்பட்டு 2022 டிசம்பர் மாதம் அமைக்கப்பட்டு முழுவடியும் கொடுத்தார். அதிலிருந்து பல்வேறு சேவைகளை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த துறையின் மூலம் தற்போது அயலக தமிழர் நல வாரியத்தின் மூலம் தற்பொழுது அடையாள அட்டை வாரியத்தில் பதிவு செய்தவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் முதற்கட்டமாக ஏறத்தாழ 23,600 பேர் தற்பொழுது இணைந்திருக்கிறார்கள். இதன் மூலம் மேலும் பல லட்சம் பேர்கள் இதில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரியத்தின் மூலம் இந்த உறுப்பினராவதன் மூலம் வெளிநாடுகளில் வேலை பார்ப்போர் ஏதாவது விபத்தில் சிக்கியோ ஏதாவது பல்வேறு காரணங்களால் மரணமடைய நேரிட்டாலோ அவர்கள் காப்பீட்டு வசதியில் இணைந்திருந்தால் 10 லட்சம் ரூபாய் அவர்களுக்கான காப்பீடு கிடைக்கிறது. அதே மாதிரியாக காயமடைந்தாலோ இன்னல்கள் ஏற்பட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ 5 லட்சம் ரூபாய் காப்பீடு கிடைக்கிறது. இதே மாதிரி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா.